நம்ம ஏதாவது மனுஷன் நினைச்சவன் சொன்னா சொன்னது கேட்டுக்கிறா மறப்பேனான்னு சும்மா ஊற்றிட்டான். ரொம்ப அன்பானவர், கம்மியா வெளியானவர் அப்படிங்கிறான். கடவுள் போய் பார்த்தா இந்த கடவுளுக்கு என்ன அறுவாடு குருவாடு வேலாயுதம் திருவாயுதம் வீச்சு கொள்ளாத பசங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கடவுள். கடவுள் கருமையே உடையவர்தான். எந்த கடவுள் மனுஷனை கொண்டாடுவர்? அவங்களை கொண்டாடு, ஆட்சிகளை கொண்டாடு, மனுஷனை கொண்டாடு, 3 கோடி பேரை கொண்டாடு, 5 கோடி போடும் கட்டாக்கள் மாதிரி பண்ணி போட்டு கல்வி உள்ள வேண்டும். எப்படி இப்படி எல்லாம் சொல்லி நம்ம கழுதையாக்கி போட்டோம். உணர்ச்சியும் இல்லை ஆக்கி போட்டோம். என்ன கல்ல கும்பிட வேண்டியது, பாப்பாங்கால விழுக வேண்டியது, அவனுக்கு காசு கொடுக்க வேண்டியது. நாங்க இந்த பிரச்சனையில கடவுளை கும்பிடாதுன்னு சொல்றது எல்லாம் நினைச்சுங்க. இந்த பிரச்சனையில நாங்க கடவுளை கும்பிடாதீங்கன்னு சொல்றது, கடவுள் இருக்குன்னு நினைக்காதீங்கன்னு சொல்றது. கடவுள்னா என்னன்னு சொல்றீங்க அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். ஒண்ணுமே இல்லாத எந்த முட்டாள சொன்னான்னா நினைச்சுக்கலாம். அரசமரம் கடவுள், நாட்டுமரம் கடவுள், பருகு கடவுள், உடக்கம் கடவுள், தாழ்வு கடவுள், அப்புறம் நினைச்சுக்கலாம் கடவுள். அது கடவுள் தெரிஞ்சா அது முட்டாள் பயிற்சி கிடைச்சது இல்லையா? இந்த பயிற்சி காலத்துக்கு நம்ம நேரம், நம்ம பணம், நம்ம அறிவு எவ்வளவு நாட்டமா இருந்தது. எவ்வளவு பள்ளி தேவையான பட்டம் வந்து நம்ம தலைமை இருக்குது. ஆர்வம் எந்த சிந்தனை எப்படியா இருந்தாலும் நியாயமானது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு வேணுமானா, இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுது? 8ஆம் தேதியா? 19 மாநாடு. 8 நாள் ஆகுது. 20 நாள் ஆகுதா? 19 நாள் 20 நாள் ஆகுது. 10 நாள் 10 நாள் வச்சுங்க. 10 நாள் ஆகுது. நல்லா கவனிக்கணும். வேலைக்கியமா இல்லை. 10,000 பேருக்கு மேல வந்தாங்க. 30 பத்திரிகைக்காரங்க வந்தாங்க. 30 தீர்மானிச்சு அது பத்திரிகையில போட்டாங்க. இந்த மூலமா பழகிச்சு. அடுத்த நாளே பழகிச்சு. நான் சொல்றேன் கவனிங்க. இந்த 10 நாளா ஒருவனாவது இந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசினா எந்த பத்திரிகையிலாவது செய்தி வந்துடலாம். ஏன் சொல்ல நாம பண்ணது அவளுக்கு நேர்மையான காரியம். எவனாலையும் ஆட்சேபிக்க முடியல. எவன் தைரியமா சொல்லுவான் நீ ஜெயலலிதா தான் இருக்கணும். அவ்வளவு நேர்மையான காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். பண்ணி போட்டோம். இதே நாம வேதனாக மாட்டோம். நாளைக்கு பரிகாரம் பண்றதுக்கு கிளர்ச்சி பண்றோமே, அதுலதான் நான் ஆளுன்னு காட்டிக்குவேன். அது கிளர்ச்சி பண்ணா அவன் பிடிப்பான், பிடிக்கலன்னா பண்ணிட்டு இருக்கணும். பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 5000 10,000 நாம ஜெயிலுக்கு போகணும். நாம தயாரா இருக்கிறோம். காரியம் முடிகிற வரைக்கும் அந்நில வெளிநாளுக்கு தயாரா இருக்கணும்னு காட்டணும். அப்புறம் பரிகாரத்துக்கு வரணும். வரல என்ன இந்த சாக்கு வச்சுட்டு நீ போறப்பா வெளியே, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ 2000 மைல் 1500 மைல் தூரத்தில் இருக்கிற, உன் பேச்சு எனக்கு புரியாது, என் பேச்சு உங்களுக்கு புரியாது. உன் வழக்கம் வேறு, உன் வழக்கம் வேறு, உன் நடப்பு வேறு. ஆமா ஆமா எனக்கு புரியாது. மரியாதையா போ வாங்கலாம். தூரத்தில் இருக்கிறவன் எங்களுக்கு ராஜாதான் வேணும். நீ இல்லாட்டா எங்களுக்கு என்ன நட்டம்? எங்களுக்கு உப்பு இல்லையா, தண்ணி இல்லையா, மழை இல்லையா, காடு இல்லையா, சமுதிரம் இல்லையா?
நீ நெல் விலை இல்லையா, கம்பு விலை என்ன இல்லை இருக்கு? உன்னால எனக்கு என்ன ஆகுது? தேவையாமங்கிற பட்டத்தை தவிர நீ எங்களுக்கு பண்ண நன்மை என்ன? மரியாதையா போ. அவர்தான் நாம கேட்கிறோம். இது எப்படி தப்பாகும்? இதனால் எப்படி நாம கட்டணமாகும்? இதனால் நாம எப்படி அரசுக்கு விரோதமாகும்? விரோதம் இருக்காகும் தாய்மார்கள சோழர்கள அட்வைஸ் பண்ணாங்க. விஷயத்தெல்லாம் முதல்ல சொன்னோம். நம்ம கடமை 25ஆம் தேதி ஆரம்பிப்போம். மழை வரணும். என்ன சொல்றோமோ அது செய்யணும். சட்டங்களை அளிக்கிறது முதல் கொண்டு இன்னும் பல காரியங்கள் திட்டம் போட்டு செய்வோம். கடலுக்கு போக மாட்டோம். எவனையும் கையில் தர மாட்டோம். எவனாலும் அடிக்காலும் பட்டுக்குவோம். திருப்பி அடிக்க மாட்டோம். ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் நீங்க வீட்டு கூடாது. அடிச்சா பட்டுக்கணும். புதுசாக இருப்பா அதிகமா அடிக்காம பாத்துக்குமா. அப்புறம் நம்மளுக்கு அடிக்க போகணும். நம்ம யாரோட சண்டை பிடிக்கிறோம்? நாங்க மகனா இருக்கக்கூடாது. உன் ஆட்சியில உன் சட்டத்துல இருக்கணும்னா உன் ஆட்சி மாறும். உன் சட்டத்தை நெருப்பு வச்சு கொடுத்துற. இங்கே நான் கொடுத்தேன்னா ஆளுநர் சோழர்கள பக்குவம் அடையணும். நாமும் இருக்காங்க. நான் நாட்டிய பிரச்சாரம் பண்ண வரல. கடவுள் இல்லையே உங்களுக்கு சொல்றதுக்காக வரல. அதுவே நாங்க பண்ணிக்கிறோம். ஆனால் இனம்பட்டும் ஆராயிட்டும் முட்டாள்தனமான காரியங்கள், சௌத்தியனுக்கு உருவாத காரியங்கள், மானத்துக்கு கேடான காரியங்கள் செய்யறதுக்கு நாம இடம் கொடுத்துக்கிட்டு மனுஷனா வாழணுமா? மனித வாழணும்னா வாழ முடியாது. அதெல்லாம் ஆயிட்டு போனோம். சட்டம் நம்பராகணும்னா ஆக முடியாது. ஆய் பொறுத்தீங்களும் நின்று போறோம். இது வந்து வாழாங்கிற நாம குறைச்சி இருக்கலாமா இல்லையா? இருக்குமா? மானம் இருக்காது. ஆனாலே தயவுசெய்து நீங்க விஷயங்களை தீவிரமா கவனிக்கணும். ரொம்ப தீவிரமா கவனிக்கணும். ஜெயிச்சு ஆகணும். நான் சொல்றேன் வேலை பண்ணாது. நீ என்ன நாளைக்கு ஆக போற தெரிஞ்சு வந்திருப்பேன். நானே பண்ணணும். நீங்க பண்ண வேண்டிய நான் செய்யறேன். அதனால எல்லாரும் தூங்கிடணும். மறுநாள் வரணும். ஆண்கள் வர முடியல. வீட்டு பொம்பளைகள் அனுப்புங்க. அனுப்ப முடியல. வேற 4 பேர்த்த பிடிச்சி அனுப்புங்க. நீ போய் எல்லாரும் நான் பாடுபட்டு தெரியணும். நான் என்ன செய்யறேன்? இந்த சாத்திலேயே நம்ம நாடு நம்மளுக்கு ஆயிடாதா? நாம விட்டது தப்பு. 50% இடம் கொடுத்தோம் காங்கிரஸ்காரங்களுக்கு. பார்த்தோம். அதுல பிடிக்கிட்டீங்க போனா நம்ம ஆளு. அதுல 3/4 பேர் பாப்பாங்க. அப்பாச்சி மரம் ஒத்துக்கிறவன் அவங்களால கோளாறு ஆகிப்போச்சு. கலவரம் பண்ண முடியல. இப்போ நானே என்னால ஆன வரைக்கும் தான் கலவரம் பண்ணேன். உள்நாட்டுக்காரனா போயிட்டேன். நானு 16 நாட்டிலே தமிழ்நாடு ஒரு நாடு. அது 10 கட்சியில திராவிட கழகம் ஒரு கட்சி. என்ன எங்களால மற்ற நாட்டுக்காரங்க தான் புரியவே இல்லை. அவனுக்கு சூழ்நிலை என்ன தப்புங்கிறான். சூழ்நிலை பின்ன நாம ஆறுங்கிறான். பிராமணன் என்ன மகாராஜுங்கிறான், தேவங்கிறான். அது ஊறி இருக்கிறோம். இப்போ அவெல்லாம் மாறிட்டான்னு சொல்ல முடியாது. நாம செய்யற தியாகத்தினால, நாம எடுத்துக்கிற முயற்சியினால மொத்தம் வருவோம். நம்ம கூட 5000 பேர் ஜெயில இருக்காங்க, 10,000 பேர் ஜெயில இருக்காங்க. ஏண்டா இருக்காங்கன்னு கேட்பாங்க. பாப்பாங்களுக்கு தெரியாம இருக்கு, இஷ்டமில்லைன்னு இருக்காங்கன்னு. அது அப்ப நாமளும் என்ன கவனிப்பாங்க. அதனால கட்டாயம் கவனிப்பான். ஒருத்தன் கவனிக்காட்டாலும் தெலுங்கனும் கன்னடியனும் மலையாளியும் கவனிப்பான். மலையாளிகள் பாப்பாங்களுக்கு தெரியாம அது ஒண்ணும் ஆட்சேபம் இல்லை. திருத்தவங்க அல்ல. அவனே பெருமை பேசிக்குவான். நான் ஆள் தெரியுமா, இந்த நாயர் பசங்களுக்கா பிறந்தேன், நான் அந்த பிராமணனுக்கு பிறந்தேன்மா.
காசு கொடுத்து போவான். அவனுக்கு இப்ப உணர்ச்சி வந்துட்டு எங்களோட சேர்ந்து பேசலாம், நான் சேர்ந்துக்கிறேன்னு எழுதியிருக்கிறோம். அப்போ மானம்னா ரொம்ப ஒரு வருஷத்துக்கு உணர்ச்சி வந்துதான் தெரியும். தெலுங்கு இருக்கிறோம், அரசியல் கணிதின்னு வருவான். அப்புறம் அடுத்தவன் வர முடியும். சந்தை தெரியாது அவனுங்களுக்கு, அதுக்கு எவ்வளவு வெளியுங்கிறது புரியாது. நம்ம பேசுறதுனால புரியும். எல்லாரும் அடிக்க மாட்டோம். அடுத்த நாள் பேசுவோம், அது அடிச்சுனா அது பண்ணாது அறிஞர போது அது நாம விழிப்பாங்க. எல்லாரும் எதிர்காலத்துல வருவாங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க. கவனிச்சு ஆகணும். தமிழ்நாடு தனியா பிரிஞ்சாலும் 10 வருஷத்துக்குள்ள நாமெல்லாம் 100 வருஷம் இருக்கும். ஆகாரத்துல ஒவ்வொருத்தரும் பார்ப்போம். உங்களுக்கு தெரியாது எப்படி பார்ப்போம்னு தெரியாது. 400 பேர் 500 பேர் தூக்கிட்டு பறக்குது இல்லை ஆகாத்து கப்பல். ஒரு மனுஷன் தூக்கிட்டே பறக்காது. அது தெரியா வாங்கி முதலிய வச்சுக்கிட்டா இவருக்கு மேல பெருன்னு குழந்தைங்கிற பக்கம் இறங்குது. இப்பவே 10 வருஷத்துக்கு ஏற்படும். 10 வருஷம் ஒத்து போச்சு. அதுவும் சோழர்ல 1952 நம்ம வயசு 25, சராசரி வயசு. இன்னைக்கு 52 சராசரி வயசு. 1952க்கு 72க்கு 20 வருஷம் தான். 20 வருஷத்துல 20 வருஷம் ஒத்து போச்சு நம்ம ஆயுஷ். 2000 வயசு வரும்போது நாம 75 வருஷம் இருப்போம். 100 வருஷத்துக்கு மேல இருப்போம். சாக மாட்டோம். சாகிறதுக்கு அவசியம் இல்லை. எல்லா அளவுக்கும் மருந்து வந்துட்டு எது 2-3 அளவுக்கு இல்லை, அதுவும் பார்த்துட்டு இருக்கோம். அதனாலே நல்ல வளர்ச்சியான காலத்தில் இருக்கிறோம். உலகம் வளர்ந்துட்டே போகுது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன பாருங்க, நேற்று வந்த பத்தி இருக்கீங்க, முந்தா நாள் வந்த பத்தி இருக்கீங்க. குழந்தைகளை உண்டாக்கணும். மொட்டை எடுத்து வச்சாக்கோ 10-20 நாள் அது குஞ்சு பொறிச்சு. இவங்க மனுஷன் மொட்டை எடுத்து வைக்கிறோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் குஞ்சு பொறிக்கணும்னா பொறிக்குது. இங்கிலீஷே பொறிச்சாலும் இல்லை. தமிழ் இந்தியும் கொஞ்சம் அது ஒரு தப்பி இல்லை, ஆம்பளோட இந்தியும் அது ஒரு தப்பி இல்லை. பாதுகாக்கலாம். பேங்க்னு பேர் இருக்கு, அந்த பேங்க்ல வச்சு பாதுகாக்கலாம். இன்னைக்கு புள்ள வேணும் 2 எடுத்து வச்சுக்கலாம். டிஆர்பியான்னு கற்றுக்கலாம். நல்லா பொய்யின்னு சொல்ல முடியாது. பெரிய பிரசித்தியான பத்திரிகையில போட்டோவோட வருது. அப்புறம் 5000 மைல் பறக்கலாம், 10,000 மைல் பறக்கலாம். சொந்தங்களுக்கு போயிட்டு வந்தா இதெல்லாமா பொய். அதனால நாம் முதலாக இப்போ மானத்துக்காக போராடும். வேற எதுக்காகவும் இல்லை. லீவு தேவியா மகன், பப்பானுடைய பப்பாட்டி மகன், தாசி புத்தகன் அப்படின்னு சட்டத்து இருக்கு. இது ஒழிஞ்சு ஆகணும்னு போராடும். நீ ஒருத்தங்க மானமே எல்லாம் பார்த்தாரு. எல்லாத்துக்கும் இதுல உணர்ச்சி வரணும். அவங்க தேடிட்டு என்ன ஜெயிலுக்கு போனா பட்னியாவா போடணும்? இந்த கிளர்ச்சி நடந்தா கிளர்ச்சி வர்றவங்கள பட்னியாவா போடணும்? ஜெயிலுக்கு போற வரைக்கும் சோறு போடணும்னு நிறைய அட்டி அனுப்பி இருக்கலாம். ஒரு 10 மூட்டை 5 மூட்டை 3 மூட்டை எப்படி. இது ஒரு 10-20 நாள் வந்தது. 10 நாள் ஆகணும் சங்கு போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் தாராளமாக அது கொரோனா கொடுக்க வேண்டிய வாய்ப்புங்கிறது எல்லாமே நானும் கொஞ்சம் நல்ல பிரச்சாரம்லாம் செய்யணும். இந்த 1 மாதம் 10 நாளுக்குள்ளாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வட்டத்திலும் நம்முடைய தோழர்கள் அங்கு கூட்டம் கூடி கமிட்டி போட்டு மக்களுடைய ஆதரவு பெற்று நல்ல வண்ணம் பிரச்சாரம் செய்து எல்லா மக்களுக்கும் நல்ல தெளிவான உணர்ச்சியும் முயற்சி ஏற்படும்படி செய்தது. அதுக்கு நாள் வேண்டித்தான். இந்த கோயில் ஜனவரி மாதம் 26ஆம் தேதிங்கிறது
ரொம்ப அதிக நாள் இல்லை, அதுக்குள்ள ஒன்றும் மறைஞ்சு போகாத நம்ம ஜனங்களுக்கு உணர்ச்சி. உடனே மறுபடியும் அந்த நாளைக்கு தயார் பண்ணிட்டு